தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுல தனி பெரும் கட்சியா உருவாகி இருக்கு. தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் தன்னுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செஞ்ச இந்த மக்களுக்கு விஜய் அவர்கள் இந்த 5 வருடத்துல என்னென்ன விஷயங்கள் அவர் சொன்ன விஷயங்களா பண்ண போறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த 108 தொகுதிகள் பிளஸ் 118 பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கான மீதமுள்ள 10-11 அந்த வேட்பாளர்களை எங்கிருந்து எடுக்க போறாரு? அவருக்கு இந்த 5 வருடங்கள் அவருக்கு சவாலா இருக்க போகுதா? தனி பெரும்பான்மை பெற்றிருந்தா அந்த சவால்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனா மற்ற கட்சிகளோட ஆதரவோட தான் இப்ப அவர் முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் 3 வருடங்களுக்கு முன்பாக இந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் என்ன சொன்னாங்க? இந்த கட்சி எல்லாரும் நடிகர்கள் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க அரசியல்ல, இவரும் ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2வது மாற்றம் என்கிற ஒரு கட்சி, 3வது வர்ற கட்சி எப்பவுமே ஒரு கட்சி இருக்கும், அது மாதிரியான ஒரு கட்சி அப்படின்னு சொன்னாங்க. நடிகர்களா இருந்து மக்கள் நீதி மையத்துல இருந்து வந்தாங்க கமல் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சியை தொடர்ந்தாரு. அதுல வின் பண்ணது பார்த்தவங்க யாருன்னா எம்ஜிஆர் அவர்கள். ஆனா விஜய் அவர்கள் வரும்போது அவரை சுத்தி நிறைய கிரிட்டிசிசம் பண்ண நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு ஆதரவா பேசினவங்கள சில பேர் மட்டும்தான். அவரை கிரிட்டிசைஸ் பண்ண ஆட்கள் நிறைய. ஆனா அவர் எதிர்கொண்ட சங்கடங்கள் நிறைய, கஷ்டங்கள் நிறைய. அது தமிழக மக்கள் எல்லாருக்குமே அதை புரிஞ்சிருப்பாங்க. அவர் மேல ஏற்படுத்தப்பட்ட அவதூறுகள் நிறைய, அவர் மேல சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிறைய, அவர் மேல போடப்பட்ட வழக்குகள் நிறைய, அவரை அப்படியே ஒடுக்கி தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுத்து மேற்கொண்டு செய்யப்பட்டது அவர் மேல. ஆனா அந்த எல்லா விஷயங்களையுமே அவர் புறம் தள்ளிட்டு நான் மக்களுக்காக வர்றேன் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவரு எல்லா மீட்டிங்லயுமே சொல்லிட்டே வந்தார். அவர் கஷ்டங்களை தாங்கிட்டு வரேன், உங்களுக்காக தான் வரேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லா மீட்டிங்லயுமே அவர் சாலிடா சொல்லிட்டே வந்தார். அதுக்கு இந்த ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது மக்கள் அதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஊடகவியலாளர்கள் சொன்னாங்க டிஎம்கே மேக்சிமம் ஒருங்கிறது டிஎம்கே. கொஞ்சம் விஜய் மேல நம்பிக்கை வச்சவங்க சொன்னது விஜய் ஒரு 10 தொகுதிகள் கைப்பற்றுவார், ஒரு 50-40 தொகுதிகள் கைப்பற்றுவார்னு சொன்னது ஒரு விஷயம். ஆனா இவர் இவ்வளவு பெரிய ஹியூஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. தமிழ் மக்களே ஆக்சுவலா எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டுருக்காங்க. ஆனா அவங்க இண்டிவிஜுவலா தானே தெரியும் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க தெரியாதுல. அதான் ஒவ்வொரு இண்டிவிஜுவலா அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுக சைட்ல இருந்து சரி, ஏடிஎம்கே சைட்ல பார்க்கும்போது சரி, மக்கள் இவ்வளவு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க போவாங்க. ஆனா அதை எப்படி கொண்டு போவாங்கன்னா, ஒரு கவர்ச்சியில மக்கள் எப்பவும் ஓடுவாங்க, அது மாதிரி ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, கவர்ச்சியில ஏன் கமல்ஹாசன் வந்தாங்க, விஜயகாந்த் அவர்களை வந்தாங்க, ஏன் ஒரிஜினல் ஓடல, ஓடவுக்கு மக்கள் ஓட்டம் அப்படி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய 2 வருடம் 3 வருட கட்சி இப்ப தனி பெரும்பான்மையுடன் தனி பெருங்கட்சியா 2026 தேர்தல் முடிஞ்சு இதில் வெற்றி பெற்று அவர் முதல்வர் ஆக போறார். இப்ப இந்த இடத்துல நிற்கிற விஜய் அவர்கள் இது வந்துட்டாரு. ஓகே, மக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப என்ன சொல்ற ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா? சரி, ஓகே, வந்துட்டாரு, ஒரு கவர்ச்சியில கொண்டு மக்கள் நிற்க வச்சுட்டாங்க. ஆனா இவங்களுக்கு தான் இருக்கு பெரிய சவாலே இருக்கு. அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க எல்லாரும். இப்போ அவரை நீங்க இதுவரையும் ஒடுக்க நினைச்சுக்கிட்டே வந்தவங்க அவர் மேல எழுந்து தான் வந்தாரு. இப்ப நீ வரும் விஷயங்கள் என்ன, அவருக்கு அவர் கீழே இருக்கும் போதே மேல வந்துட்டாரு. இப்ப ஆக்சுவலா மேல இருக்காரு. இனிமேலும் அவரால் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்களா எனக்கு தெரியல. இனிமேல் பெரிய சவால்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, சவால்கள் அவர் முதல்வரானா நிறைய சவால்கள் இருக்கதான் செய்யும். அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகும். அது மாதிரியான இடத்துக்கு வந்திருக்காரு. கண்டிப்பா அவருக்கு 2026 ஸ்டார்டிங் உங்களுக்கு இன்னும் ஒரு 5 வருடங்கள் இருக்கு. அப்போ இன்னும் 6 மாசத்துக்குள்ள அவர் இந்த கட்சியை கூட்டணி கட்சிகளை சேர்த்து அதை கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கொண்டு போகணும். அதுல அவருடைய திறமையை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா எப்படி கொண்டு வந்து இவ்வளவு நாள் கொண்டு வந்துட்டாங்க. 234 தொகுதிகள் ஆள் போட சொன்னாங்க, போட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க 108 தொகுதிகள்ல. அப்படி இருக்கும்போது இது இனிவரும் ஒரு விஷயங்களையுமே அவர் ஈஸியா கையாளுவார்னா நம்புறோம். கண்டிப்பா செஞ்சிருவாரு. இப்போ அவருக்கு முன்னாடி இருக்க நெருக்கடிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 108 தொகுதிகளை கைப்பற்றியிருக்காரு. அந்த 108 தொகுதிகள்ல 118 பெரும்பான்மை. மற்ற இதர வேட்பாளர்கள் அவருக்கு மற்ற கட்சிகள்ல இருந்து இவருக்கு ஆதரவு கொடுக்கணும். ஒண்ணு எங்கேருந்து எடுக்கலாம் அவர் அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ஏடிஎம்கே இருக்காங்க, அவங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? 5 பேர் இருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ்ல 5 பேர் இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எம்என்எம்எல்யூ, இவங்க எல்லாமே தேமுதிக 1, இவங்க எல்லாமே விஜய் அவர்களுக்கு இந்த கட்சிகள்ல இருந்துதான் விஜய் அவர்களுக்கு அந்த மீதம் உள்ள வேட்பாளர்கள் தேவை. இவங்கெல்ல யாராச்சும் விஜய் சப்போர்ட் பண்ணுவாங்களா? சப்போர்ட் பண்ணா அவர் முதல்வராக அரியணை ஏறுவார் கண்டிப்பா. ஆனா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம அனுபவம். இதுதான் அவர்கிட்ட இப்ப இருக்கிற
சிக்கல்கள் சொல்ல முடியாது, கொஞ்சம் நெருக்கடி, ஒரு சவாலும் கூட. ஆனா அவங்க எல்லாரையுமே எப்படி நார்மலா உள்ள வர மாட்டாங்க. மந்திரி பதவி கேட்பாங்க. சப்போஸ் ஒரு படி மேல ஏறி எங்களுக்கு துணை முதல்வர் பதவி கூட வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை விஜய் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, அது மாதிரியான சிக்கல்கள் இருக்கு விஜய் அவர்களுக்கு. இப்ப 118 வந்திருந்தாங்கன்னா யாருமே அவர் யோசிக்க வேண்டியதில்லை. ஆனா இந்த 108ங்கிற ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது இது மாதிரி விஷயங்கள் விஜய் அவர்களுக்கு தேவைப்படுது. ஆனா இப்போ இன்னும் நிறைய விஷயங்கள், இப்போ 15 நாள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம், ஒண்ணு பேசலாம். இப்போ விஜய் அவர்கள் 108 தொகுதியில் கைப்பற்றது அவருக்கு வாழ்த்துக்கள். ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் இனிமே நடக்கும் அப்படிங்கிறத நாமும் சேர்ந்து நம்பலாம். கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நம்புறேன். 2026 விஜய் அவர்கள் மட்டும் இனி நல்ல காலம் கிடையாது, தமிழக மக்களுக்கும் இனி நல்ல காலமா அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விஜய் இனி வரும் இதுவரை 3 வருடங்கள்ல அவர் நிறைய கடந்து வந்த நிறைய கஷ்டங்கள், சோதனைகள், இப்போ எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டாரு. இனிமேலும் வர போறதையுமே அவர் கடந்து சென்று மக்களுக்கு நல்ல பணியாற்ற வாழ்த்துக்கள். நன்றி.